ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு தேவையான பயனுள்ள தகவல் ஒரு 6 தகவல் நம்ம என்னென்னு பார்க்கலாம். வாங்க டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1, தேங்காவெல்லாம் உடைச்சிட்டு அதில் உள்ள பருப்பை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நாள் அதை வச்சுருக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அது ஒரு மாதிரி அழுகிடும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி கட் பண்ண க்யூப் எல்லாத்தையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் நான் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் மற்ற பிளேஸில் டோர்லேயோ மற்ற பிளேஸ்லேயோ வைக்க மாட்டேன், ஃப்ரீசரில் வச்சுருவேன். அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு திரும்பவும் அதை அந்த ஏர்டைட் கண்டெய்னர்லேயே போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் திரும்பவும் வச்சுருவேன். இது நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுனால இது கெட்டியாக கல் மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தேவையான அளவு இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். மீதியை அந்த கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க. நம்ம யூஸ் பண்ணுற அளவு தேங்காய் சில்லு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டுருங்க. ஏன்னா அது ஊறினதுக்கு அப்புறம் தான் அது சாஃப்ட் ஆகும், அதாவது நல்லா அரைப்படும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதோ இல்லை சட்னி அரைக்கிறதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்கிறதுனால ரொம்ப நாள் தேங்காய் கெட்டு போகாமல் அழுகாமல் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 2, பச்சை மிளகாயெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த காம்போடு ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கும்போது அது வேகமாகவே அழுகிடும். அதனால் எப்பயுமே நான் காம்பை ரிமூவ் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி எல்லா பச்சை மிளகாயிலையுமே காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு டிஷ்யூ உள்ள வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகாயை போட்டுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் அது அழுகாமல் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டிப்ஸ் நம்பர் 3, வெண்டைக்காயெல்லாம் எப்போயுமே நம்ம வாங்கினோடனே அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதை குழம்பு வைக்கிறதோ பொரியல் பண்ணுறதோ உடனே செஞ்சோம் அப்படின்னா அதில் அந்த கொழகொழப்பு தன்மை இருக்கும். அதனால் உடனே செய்யக்கூடாது. இது நான் நேற்று வாங்கின வெண்டைக்காய். இதை இன்றைக்கி ஒரு நாள் அதை நல்லா வாட விட்டுருக்கேன், அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சுருக்கேன். இது ஒரு நாள் நல்லா வாடினதும் நாளைக்கு இதை குழம்போ பொரியலோ பண்ணணும் அப்படின்னா இது அந்த கொழகொழப்பு தன்மை இருக்காது. அதனால் எப்பயுமே வெண்டைக்காய் வாங்கினோடனே அதை உடனே செய்யாமல் ஒரு நாள் வாட விட்டு அடுத்த நாள் செய்யுங்க, நல்லாயிருக்கும். டிப்ஸ் நம்பர் 4, இந்த பருப்பு வகைகள்லாம் இந்த பாசிப்பருப்பு துவரம்பருப்பு அந்த பருப்பு வகையில் நாள் பட்டுருச்சு அப்படின்னா, அதாவது ரொம்ப நாளாயிருச்சு அப்படின்னா சின்ன சின்ன பூச்சி வண்டு அந்த மாதிரிலாம் விழுந்துடும். அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதில் 2 பட்டை வத்தலை போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த பூச்சியோ வண்டோ அதில் வராது. டிப்ஸ் நம்பர் 5, பூண்டு உரிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை எப்படி கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக உரிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். அதாவது பூண்டில் குழம்பு வைக்கணும் அப்படின்னா வேறு வழி இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி தரையில் தட்டிட்டு அப்புறம் தான் உரித்து குழம்பு வைக்கணும். அதாவது முழுசாக அது இருக்கணும், அதனால் அதை தட்டிட்டு தான் குழம்பு வைக்க முடியும். மற்றபடி பூண்டை பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். அதாவது பூண்டை இந்த மாதிரி தனித்தனி பீஸாக எடுத்துக்கோங்க. இது இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் தட்டுறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த சின்ன உரலுங்க. இதோட அந்த அந்த கல்லை எடுத்து பூண்டில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டும்போது அந்த பூண்டோட தோல் ஈஸியாகவே உறிஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அதை ரிமூவ் பண்ண முடியுதுன்னு.
அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படின்னாலோ இல்லை பூண்டை வந்து தட்டி போடுறோம், ஏதாவது உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து பூண்டு சேர்ப்போம். அப்போ தட்டி போடுறோம் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக உரிச்சிடலாம். அதாவது பூண்டு தோலை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். டிப்ஸ் நம்பர் 6. நம்ம வீட்டில் எங்கே பார்த்தாலும் பல்லி தொல்லை ஜாஸ்திங்க, தாங்கவே முடியாது. எங்கே பார்த்தாலும் பல்லியாக தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணாத டேப்லெட் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த கார்னருக்கு வச்சு விட்டீங்க அப்படின்னாலே, அதாவது பல்லி எங்கேயெல்லாம் வருதோ அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.